வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதத்தில் 13ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், மதியம் 1:27 வரை. அதன்பின் மகம், திதி தேய்பிறை, திவிதியை. யோகம் மதியம் 1:27 வரை, நன்றாக இல்லை. அதன்பின் அமிர்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மதியம் 1:27 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்ம சென்னை அடையாறிலிருந்து ஜோதிடம் பார்த்து பலன் சொல்லிட்டு வரோம். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். எனது அப்பா நாகபூஷணம்னு பேர். அவரும் ஜோதிட பணிகளில் தான் இருந்தார். அந்த சேவையை நன்றாக குடும்பம் ரீதியாக நாங்கள் செய்து வருகிறோம். இப்போது இந்த நவீன காலத்தில் பல பேரும் இன்றைக்கி ஒவ்வொரு ஊரில் போய் ஜோசியம் சொல்லும்போது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் போய் ஜோசியம் சொல்கிறதுன்றது. ஆனால் இந்த ஆஃப்டர் கொரோனா அந்த ஆன்லைன் ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். எல்லோரும் இப்போ ஆன்லைனில் பணத்தை கட்டிட்டு ஜோதிடத்தை ஆன்லைனில் கேட்குறாங்க. ஆனால் ஒரு நேர்முகமாக ஒருத்தரை 1 to 1 பார்த்து பலன் சொல்வது அப்படிங்கிறதோடைய சிறப்புங்கிறது எப்பயுமே உண்டு. ஆனால் நான் என்னோடய அடையாறு ஏரியாவை விட்டு போனது கிடையாது. சென்ற வாரம் ஈரோடில் சென்று சிலருக்கு ஜோதிடம் பார்த்தேன். அது ஒரு நண்பரின் ஆசைக்கிணங்க சென்றோம். நமக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது, அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சோம். மற்றொரு நண்பர், என்னுடைய நண்பர், அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர், ஏன் சார் கோயம்புத்தூருக்கும் நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. ஏன் ஒரு நாள் விசிட், 2 நாளே வரலாமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலம் அதுக்கு கனிந்தால் கோவையும் நாம் விஜயம் செய்வதாக இருக்கிறோம். கோவை சுற்றுப்பகுதியில் இருப்பவர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. அது என்ன, இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் அதோடைய டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொள்ளலாம், என்னிடம் பேசலாம். கோயம்புத்தூர் வரும் சமயம் என்னை அங்கே சந்திக்கலாம். இதெல்லாம் ஒரு சில தகவல்கள். ஜோதிடம் நாம் ஏன் பார்க்க வேண்டும், கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னா, எப்பயும் ஜோசியத்தை புக் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வம், ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருப்பவர்கள் அதை தினம் எடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழக்கூடியவர்களாக இருந்தால், கல்யாணம், வீடு கட்டுவது, வேலை, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சம்பவம் வரும்போது ஒரு ஜோசியரை பார்த்து எப்போ கிடைக்கும், எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிற தகவல் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதேமாதிரி ஒரே தகவலை 10 ஜோசியர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 விதமான பதிலை சொல்லுவாங்க, அப்புறம் குழம்பிடுவீங்க. அதனால் யார் உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடர் என்பதை அறிந்து அவரிடம் கேட்பதே ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் செய்துக்கிட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். சுப விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். சார் ஜாதகமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசன்ன ஆருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வைத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது பிரசன்ன ஆருடம்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து அதை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். மிகச்சிறப்பாக செய்து வருகிறோம். குடும்பமான வரைக்கும் ஒரு 90% அதில் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். அதில் சொலி பிரசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேரளா முறையில் பார்க்கக்கூடிய 108 சொலி பிரசனம்னு ஒன்று இருக்குது.
இந்த மாதிரி நிறையா பிரசன்னங்களில் வகைகள் இருக்குது. நீங்கள் வரும்போது உங்களுக்கு அது என்ன பிரசனம் சாத்தியப்படும் என்பதை அறிந்து அதில் பதில் சொல்லலாம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் கூடிய விரைவில் கோயம்புத்தூர் விஜயம் நமக்கு உண்டு என்பதையும் சொல்லி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். சந்திர பகவான் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உழவக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு கொண்ட நாள். காலை பொழுதில் 4ஆம் இடத்திலும், மதியத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திலும் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம். 5ஆம் இடம் வந்த உடனே குருவின் பார்வை, உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்கும் குரு பார்வை. இதெல்லாம் ஒரு பெரிய யோகம். இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது போன்ற விஷயங்கள்லாம் உயரும். உங்களுடைய நற்பெயருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவர்கள்லாம் விலகி சென்று விடுவார்கள். பொறாமை, சில பேர் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. அவர்கள் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கணும். அவங்க நல்லா இருக்கக்கூடாதுலாம் நினச்சக்கூடாது. நல்லா இருக்கணும்னா என்ன, வேறு எங்கேயாவது போய் நல்லா இருப்பாங்க. நம்ம இடத்துல நம்ம தான் நல்லா இருப்போம். அப்போது இது போன்ற சம்பவங்கள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. இன்றைக்கி நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். செயலில் வெற்றி, காரியத்தில் வெற்றி, ஜெயமான நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தபோதும் குருவால் பார்க்கப்படுகிறார். குரு பார்வையில் ராசி அதிபதி. அதனால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள், வளமாக இருப்பீர்கள். நல்ல காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் என்று தான் சொல்ல வேண்டும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமரக்கூடிய இந்த நேரத்தில் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். நிறைய சமூகத்தில் புதிய மனிதர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சுகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சந்திர பகவான் மதியம் வரைக்கும் இருக்கார். தனஸ்தானத்திற்குரிய கிரகம் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் 3ஆம் இடம் மதியத்துக்கு பிறகு செல்கிறார். அங்கே தனக்காரகனால் தனஸ்தானாதிபதிக்கு பார்வை. அப்போது இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகள் மேம்படும். நிறைய இன்றைக்கி பண வரவு உண்டு. எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இந்த சிக்கல்கள்லாம் விலகும். இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது பணம் யாராவது கொடுக்கணுன்னா போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ வராத கடன் கூட வசூலாகக்கூடிய நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு காலை பொழுதில் கொஞ்சம் மதிமமான பலன்தான். மதியத்திற்கு பிறகு உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடம் அங்கே குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பணம் வரவு செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், அதில் ஏற்பட்டிருந்த சுணக்கங்கள்லாம் விலகி மதியத்துக்கு பிறகு சில நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏதாவது நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது அப்படின்னா அதை மதியத்துக்கு பிறகு வைத்துக்கொள்வது நலம். மதியானத்துக்கு மேலே உங்களுடைய சில பழைய ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ நீங்கள் செஞ்சு பெண்டிங்காக இருக்குது, ஃபைனலைஸ் பண்ண முடியல, இல்லை அது நிறைவேறாமல் இருக்குது. சில விஷயம் நம்ம எழுதிடுவோம், கையெழுத்து போடக்கூட நேரம் இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மதியானத்துக்கு மேலே நிறைவேறும். முடியாத விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய ஒரு நேரம் மதியத்துக்கு பிறகு ஆரம்பமாகிறது. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்களும் செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிகமாக வேலை சுமை, வேலை பளு இந்த மாதிரியாக இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. தேவைக்கேற்ப ஒரு விஷயம் போய் தான் ஆகணும். ஒரு மீட்டிங் இன்றைக்கி இருக்குது, ஒரு நபரை சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் நேரத்திற்கு அந்த மீட்டிங் நடக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதனால் சில விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழலும் சிலருக்கு ஏற்படலாம். மத்தியம பலனுக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் காலை பொழுதில், மதியத்திற்கு பிறகு 12ஆம் இடம் வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதிக்கு தனகாரகனின் பார்வை. சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் மங்களகரமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுப விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படும். நல்ல காரியங்களுக்கு செலவுகளை செய்வீங்க. அது நல்ல காரியம் அப்படின்னா நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்கலாம், கோயில் திருப்பணிகளுக்காக, அல்லது திருமணத்துக்காக யாருக்காவது நீங்கள் உதவி செய்யலாம். அதன் மூலம் உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும்.
அல்லது நம் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்கே செலவு பண்ணலாம். இது போன்ற சுப விஷயங்களுக்கான ஒரு செலவுகள் ஏற்படும். ஆனால் செய்யக்கூடிய செலவுகளால் உங்களுக்கு நற்பெயரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கக்கூடிய நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2ஆம் இடமான விருச்சகம், அது உங்களுடைய குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 7ஆம் இடத்தில் குரு. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அதற்கு அதிபதியும் செவ்வாய். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். இதை குரு பார்க்குறார். ராசி அதிபதியை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சொந்தக்காரர் செவ்வாய், அவரையும் குரு பார்க்குறார். சுக்கிரன் செவ்வாய்க்கு குரு பார்வை, ராசியை குரு பார்க்குறார். இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாள் இது. வித்தியாசமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வித்தியாசமான கிரக அமைப்பு கொண்ட நாள் என்பதால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது இருந்தால் கூட அவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். தீமை எண்ணம், எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் விலகி செல்வார்கள். சில நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல சவகாசம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும். மிகச்சிறப்பான யோகமான, நலமான, வளமான பணவரவுக்குரிய நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி, குரு பார்வையில் ராசி அதிபதி. ரொம்ப யோகமான நாள். சந்திர பகவான் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் உழவக்கூடிய ஒரு கிரகமைப்பு கொண்ட நாள். 9ஆம் இடத்தில் இருக்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான். இப்போது இன்றைக்கி தர்மகர்ம அதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். மதியம் வரைக்கும் அந்த யோகம் இருக்குது. மதியத்திற்கு பிறகு சந்திரனுக்கு குரு பார்வை. அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். காலை பொழுதில் சில ஆன்மீக திருப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதன் மூலம் நன்மைகளும் புகழும் கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு உங்கள் தொழில் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். மிகச்சிறப்பான நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போது விசா கிடைக்கும், போயிட்டு வரலாம். ஒரு ஷார்ட் டேர்மில் வெளிநாடு சென்று ஒரு குயிக்காக பணம் பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் இது. நல்ல பொருளாதார நிலையில் ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நேரம் இது. பொருளாதார நிலையில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் சந்திரன் இன்னைக்கு மத்தியானத்திற்கு மேலே 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ காலையில் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் மதியத்துக்கு மேலே செய்வது நலம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய நாள் நேரம் இது. இந்த நாள் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இன்றைக்கி காலையில் நேரத்தில் பண்ணிவிடுங்க. மத்தியானம் வரைக்கும் பண்ணலாம். மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பிடிச்சமான ப்ரோக்ராமை டிவியில் பாருங்கள். ஏதாவது காதில் போட்டு ஹெட்ஃபோனில் போட்டு ஏதாவது ஸ்லோகங்களை கேளுங்க. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகிறார். சந்திரன் சனியை பார்க்குறார். இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் எழலாம். கொஞ்சம் நம்மளுடைய தைரியங்கள் குறையும். அதனால் காலையில் நேரம் நன்றாக இருக்கிறது. மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம், கவனம் தேவை. கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சனி சொட்சத்திரமாக ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கார். இதுவே ஒரு பலம். 2ஆம் இடத்தில் ராகு. ஒரு மேசிவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும். குயிக்காக பணம் பண்ணணும், திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம்லாம் சொல்லுவாங்க. சில பேர் புதையல் கிடைக்குமா சார்னு கேட்பாங்க. புதையல்லாம் இப்போ யாருக்கும் கிடைக்காது. கிடைச்சா அது அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆனால் அதற்கு நிகரான சில அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. அது போன்ற ஒரு நேரம் காலம் இது. அதனால் சிறப்பான யோகங்களுக்குரிய நாள் இது. சந்திரன் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் உழவக்கூடிய ஒரு நேரம் இது. உங்களுடைய தைரியம், வீரியம், விஜயம் எல்லாம் வெற்றிகரமாக இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து, கௌரவம் உயரும். புதிய தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் சிலருக்கு ஏற்படும். அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கும். நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்குது. அதனால் தொழில் நல்லா நடக்கும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவில் அந்தஸ்து, கௌரவங்கள்லாம் உயரக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டுக்கு உரிய கிரகம் சந்திரன்.
அவருக்கு இன்றைக்கி மதியத்திற்கு பிறகு குரு பார்வை கிடைக்கிது. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்குரிய கிரகம் செவ்வாய், அவருக்கும் குரு பார்வை கிடைக்கிது. 5, 9 கூடிய கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும்போது அது அந்த ஜாதகருக்கு வலு. யார்? நீங்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைக்கி உங்களுக்கு வலுவான நாள். இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கதவை தட்டும். பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண உறவுகள் மேம்படும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. மிகச்சிறப்பான நாள், நல்ல நாள் இது.